இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வீட்டிலே பெற்றோர் ஒருவேளை தன் பிள்ளைகளை பார்த்து இதை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று ஏதோ ஒன்றை மறைத்து வைத்துவிட்டு அவர்கள் இந்த கட்டளையை கொடுத்து விட்டு சென்றார்களானால், ஒருவேளை அந்த பிள்ளைகள் பெற்றோர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தவிர்க்கப்பட்டதை எடுத்து தின்றாலோ எடுத்து செலவு பண்ணாலோ ஒரு குற்ற உணர்வினால் பயத்தோடு கூட அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் எப்பொழுது பெற்றோர் வருவார்களோ, அதை கண்டுபிடித்து விடுவார்களோ, அதற்கு என்ன தண்டனை கொடுப்பார்களோ என்று பயந்து கொண்டு இருப்பது தானே நடக்கும். அதே போல்தான் 430 வருஷம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சீனாய் மலை மேலிருந்து மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆக அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அதுவரையில் அவர்கள் மனசாட்சியின் எது சொல்லுகிறதோ அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவனுடைய மனசாட்சி ஒரு காரியத்தை பாவம் என்று சொல்லலாம், இன்னொருடைய மனசாட்சி அதே காரியத்தை இது பாவம் இல்லையே என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட வந்த அவர்களுக்கு எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாய் இந்த நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மீறினவர்கள் பாவம் செய்தவர்கள் என்றும் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு என்றும் எழுதப்பட்டிருந்தது. சட்டத்தை மீறினவன் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறான் அல்லவா? அதே நேரத்தில் குற்ற உணர்வுடன் காலமெல்லாம் அவன் குற்ற மனசாட்சியுடன் வாழவும் நேரிடுகிறது அல்லவா? உதாரணத்திற்கு லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி ஒருவன் ஓட்டுவதை கண்டுபிடித்தால் அவன் செய்த சட்ட மீறுதலான காரியத்திற்கு அபராதம் அவனுக்கு விதிக்கப்படும். அதனால் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுபவன் ஒரு குற்ற உணர்வுடனே ஒரு குற்ற மனசாட்சியுடனே அவன் பயத்துடனே ஓட்டிக்கொண்டிருப்பான். அதேபோல் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடப்பவர்கள் பாவம் செய்துவிட்டால் அவனுக்கு தண்டனை மரணம் என்று வேதம் கூறுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் என்பது அவன் சரீரத்துக்கு அல்ல. அப்படி இருந்திருந்தால் பூமியில் ஒருவர் கூட பிழைத்திருக்க முடியாது. அவனுக்கு ஆத்தும மரணம், அதாவது நித்திய நரகத்திலே நித்திய மரணத்துக்கு ஆளாவான். நித்திய மரணம் என்பது நித்தம் மரிக்கும் வேதனையான ஒரு கொடூரமான சூழ்நிலையில் அவன் இருப்பான். அந்த வேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்காது. அக்னியும் கந்தகமும் புழுக்களும் நிறைந்த நரகத்தில் வேதனைகளின் மத்தியில் நான் செத்துவிட்டாலே நலமாயிருக்கும் என்று விரும்பினாலும் அந்த நரக வேதனையிலிருந்து மரணம் வந்து அவனை தப்புவிக்க முடியாது. இதற்குத்தான் முடிவில்லாத மரணம் நித்திய மரணம் என்று வேதம் கூறுகிறது. இதற்கிடையில் இயேசு ஒரு காரியம் செய்து விட்டார் பாருங்கள். அவர் தன்னை சிலுவை மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து அதனால் பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிவிட்டார். இயேசு சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நமக்காக நிறைவேற்றிவிட்டார். சட்டத்தை மீறினால் வரும் குற்றம் தண்டனை இனி நமக்கில்லை. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்டால், அதாவது நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டுவிட்டால், அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருந்துவிட்டால் நாம் தண்டனையிலிருந்து விடுதலை பெறலாம். நீங்களும் நானும் இப்படி தான் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அநீதி செய்கிற நமக்கு நீதியை அந்த சிலுவை மரணத்திலேயே சம்பாதித்து வைத்து விட்டார் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் கொலோசியர் 3:14 நாம் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி நாம் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் சத்தத்தை கேட்டு என்ன செய்வாராம்? நமக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் இந்த கட்டளையை மீறி நம்ம செய்த பாவங்களை பிசாசு தன் கையினால் ஒரு பாவ பட்டியலை எழுதி தேவனுக்கும் நமக்கும் நடுவில் வைத்திருக்கிறானா. அந்த பிசாசின் கையெழுத்துக்களை எல்லாம், அந்த பாவ பட்டியல்களை எல்லாம் தேவன் தன்னுடைய இரத்தத்தினாலே குலைத்து போட்டு
அதை தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இராதபடி எடுத்து போட்டு வேலையைத்தான் சிலுவையிலே மரணத்தினால் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து வெற்றி பெற்றார். நாம் செய்த பாவத்தை சொல்லி குற்றப்படுத்தி அவன் நம்மை சிறையிருப்பில் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் அவனுடைய அதிகாரத்தை துரைத்தனங்களை உரிந்தெடுத்து அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, அதாவது இவன் பொய்யின் தகப்பன், நம்மை குற்றப்படுத்தி அவனோட கூட நரகத்துக்கு கொண்டு போகிறவன் என்று நமக்கு அவனை பற்றி விளங்கச் செய்து மீண்டும் அவன் சொல்லும் சொல்லுக்கும் அவன் காட்டும் காரியங்களுக்கும் அவன் மயக்கும் பாவ இச்சைகளுக்கும் மயங்கி போகாதபடி அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படி நமக்கு விளங்கச் செய்து அவர் சிலுவையில் அவைகளிலிருந்து நம்மை வெற்றி சிறக்க வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் மோசே மூலம்தான் கொடுத்து அனுப்பினார். இப்பொழுது நம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிருபையையும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கொடுத்து அனுப்பினார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித ரூபம் எடுத்து மனுஷ கோலம் எடுத்து மனிதனாய் வந்து பிறந்தார். ஆகவே சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம். அதன் மூலம் அவரிடத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதும் மிக மிக அவசியம். இயேசு சிலுவை மரணத்தினால் சம்பாதித்து வைத்த விடுதலையை அப்பொழுதுதான் நாமும் சுதந்தரிக்க முடியும். அதாவது பயத்தோடு குற்ற உணர்வோடு நாம் வாழாமல் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ முடியும். நம் பார்வையினால், நம் எண்ணத்தினால், நம் மனதினால், நம் செய்கையினால் நாம் குற்றமில்லாதவர்களாக இருக்க நமக்கு தேவன் இப்படித்தான் உதவி செய்கிறார். இயேசு உங்களை குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களுடைய அழுகையான ஜெபத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். இதை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகி இருக்கிறீர்கள். நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டேன் என்று சொல்லுகிற தெய்வ வார்த்தையை உங்கள் காதுகளினால் கேட்க முடியும். நாம் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு கிருபையை பெற்று மன்னிக்கப்பட்டு விட்ட பிறகு நாம் அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும். அப்பொழுதுதான் கிருபை மேலும் மேலும் நமக்கு வந்து நாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் தண்டனைக்கு தப்புவோம். ஒருவேளை நம் மன்னிப்பு கேட்ட பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு இருந்தால் நாயானது தான் கக்கினதை தின்னுமா போல பன்றியானது சேற்றிலே புரள்வதற்கு சமமானதாயும் இருக்கும். இந்த பாவ காரியங்களின் சோதனை நமக்கு இல்லாமல் இருக்காது. மீண்டும் மீண்டும் அந்த விட்டுவிட்ட பாவத்தினுடைய சோதனை நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் வல்லமையும் உங்களை அந்த பாவ சோதனையை மேற்கொள்ள உதவி செய்யும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரமேறி போகும்போது பரிசுத்த ஆவியை நமக்காக அனுப்புவேன் என்று வாக்களித்தார். அதன்படி மேலறையில் 120 பேர் உபவாசித்து கூடி ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தொள்ளப்பட்டார். அப்படி என்றால் பாவம் செய்தால் தண்டனை இல்லை என்பதால் பாவம் செய்ய நம்மோடு இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊக்குவிப்பார் என்ற அர்த்தமல்ல. பாவம் செய்யும்போது அந்த சூழ்நிலை அப்படியே மாற்றி போட்டு விடுவார், நம் கண்களுக்கு மறைத்து விடுவார் என்றெல்லாம் அர்த்தமல்ல. நாம் செய்ய விடாமதுபடிக்கு நம்ம கையையோ நம்ம காலையோ நம்ம கண்களையோ கட்டி விடுவார் என்றும் அர்த்தமல்ல. நீ பாவம் செய்யக்கூடாது, இது தவறானது, இது பாவமானது, இதை செய்யாதே என்று சொல்லி உணர்த்தி நம் சுயாதீனத்திலே அவருடைய சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், அந்த பாவத்தை செய்யாமல் இருப்போமானால் நாம் மன்னிக்கப்படுவோம். அதை செய்யாமல் இருக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கடிந்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். நீதியை சொல்லிக் கொடுத்து நம்மை குற்ற உணர்விலிருந்து நம்மை மாற்றிவிடுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் இன்றை நீங்களும்
செய்த பாவத்தை, எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் கண்ணீரோடு அதை முறையிட்டு மன்னிப்பு கேட்பீர்களானால் அவருடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் நமக்கு மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே உங்கள் பாவங்களுக்காக அறிக்கையிட்டு அழுது ஜெபித்திருந்தால் கர்த்தர் இன்ற நாளிலே கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லுகிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அல்லவா? நமக்கு பாவம் இல்லை என்று ஒருவேளை நாம் சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை கிரயமாய் மீட்டுக்கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளாமல் இருப்போமாக என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருகே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள்லாம் மீட்கப்படுகிறோம் என்று உம்முடைய திருவசனம் சொல்லுகிறது. அப்பொழுது ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாதவத்தினாலே நாங்கள் பாவத்துக்கு மரித்து மறுபடியும் பிழைப்போம் என்றும் ஜெனிப்பிப்போம் என்றும் எழுதியிருக்கிற அந்த வசனங்கள் எங்களுக்குள் பலிக்கும்படியாய் நாங்கள் இன்றைக்கு செய்த எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து கர்த்தர் எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக்கொண்டு புது சிருஷ்டிகளாய் மாற்றி உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்தி கொண்டு வருவீராக. உம்முடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக.